திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவபராக்கிரமம் என்ற தலைப்பில் 46வதாக இருப்பது குருமூர்த்தி. யாருக்கு குருவாவதார் அப்படின்னா, மணிவாசக பெருமானுக்கு இறைவன் திருப்பெருந்துறையில் குருவாக வந்த அந்த கோலத்தை பற்றி தான் இதில் சொல்லப்பட்டிருக்கு. ஆளுடைய அடிகள் என்று சிறப்பு பெயர் பெற்றவர் மணிவாசக பெருமான். இவர் பாண்டிய நாடு நீர்வளமும் நிலவளமும் நிறைந்த திருவாத ஊர், அங்கே ஆமாத்திய குளம் அப்படி சொல்லக்கூடிய அந்த வேதியர் குலத்தில் அவதாரம் செஞ்சு, அவருடைய தந்தையார் பெயர் சம்புபாத இருதயர், தாய் ஞானாவதியார். திருவாத ஊரர் அப்படின்னு இவருக்கு பிள்ளை நாமம் சூற்றப்பட்டு வேத ஆகமம் முதலிய எல்லா கலைகளையும் தேர்ச்சி அடைந்து இருக்கும் பொழுது மதுரையில் அரசாட்சி புரிஞ்சுக்கிட்டு இருந்த அரிமர்த்தன பாண்டியன் இவரோட பிரதாபம், அதாவது அவருடைய பெருமைகளை எல்லாம் கேள்விப்பட்டு இவரை வரவழைச்சி இவரது ஆற்றலெல்லாம் பார்த்து அவருக்கு தென்னவன் பிரமராயன் அப்படிங்கிற பட்டமும் அமைச்சர் பதவியும் கொடுத்து ரொம்ப சிறப்போடு வச்சுருக்காரு. இவர் அமைச்சர் பதவி ஏற்று இருந்தாலும் ரெண்டு மனசு கொண்டவராக இருக்கார். அதாவது அரச காரியத்து செயல்லையும் நல்லபடியாக செயல்படுறாரு. ஆனால் அவருக்கு மனமெல்லாம் இறைவன் திருவடிக்கலையே இருக்குது. அவரை இறைவனுடைய திருவடியை வணங்கி அவருக்கு உண்மையான இந்த மற்ற எல்லா மாயையில் தோன்றிய உலகம் எல்லாமே மாயையின் காரணமாக வந்தது அப்படின்னு சொல்லி இவருக்கு இறைவனை நோக்கி சென்றடையணும் அப்படிங்கிற ஒரு வேட்கை மிகுந்து இருக்குது. அந்த சமயத்தில் குதிரைப்படை இருந்து குதிரைகள்லாம் ரொம்ப வயதானதாக இருக்குதுன்னு சொல்லி குதிரை சேவகனை வந்து சொல்லும் பொழுது மன்னரானவர் கீழ்கடற்கரையில் குதிரை எல்லாம் வந்திருக்குன்னு தகவல் தெரிஞ்சு இவர்கிட்ட அளவற்ற பொருள் செல்வத்தை கொடுத்து போய் குதிரை வாங்கிட்டு வர சொல்லி சொல்கிறாரு. அங்கே பரிபக்குவமான ஆன்மாக்களுக்கு திருவருள் புரியணும் அப்படின்னு சொல்லி இவருடைய சத்தினி பாதத்துக்கு உத்தம தலைமை இருக்க மாதிரி இவருடைய நிலையை நோக்கி இறைவன் மானுட உருவம் தாங்கி திருநந்தி மற்றும் முனிக்கணங்கள் எல்லாத்தையும் தனக்கு மாணாக்கர்களால் சூழ்ந்து வரும்படி திருப்பெருந்துறையில் குருமூர்த்தம் தாங்கி இவருடைய வரவை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கார். இவர் அங்கே போகும்போது அந்த திருப்பதி, அந்த திருப்பெருந்துறைங்கிற அந்த பதிகை எல்லையை அடையும் பொழுதே அவருக்கு அன்பு ஆறா பெருகுதான். என்னுடையான் இங்குற்றானோ அப்படின்னு சொல்லி அவருக்கு மனசில் தோன்றுது. அந்த குருநாதராக இருக்கக்கூடிய இறைவனை பார்த்த உடனே அவருக்கு கருவிகள் எல்லாம் கனிந்து உருகுதான். கை தானா தலை மேலே ஏறி கும்பிடுது. வாய் தடுமாறி உடல் அப்படியே உடம்பெல்லாம் கரைஞ்சி போய் கீழே பணிந்து விழுகிறாரு. பாடுறாரு, ஆடுறாரு, கூத்தாடுறாரு. அப்படியே பரவசமாக அசைவற்று கொஞ்ச நேரம் வணங்கி நிற்கும் பொழுது, எம்பெருமானே, இந்த உடல் பொருள் ஆவி மூணையும் உனக்கு கொடுத்துட்டேன், என்னுடைய திருவுள்ளம் பற்றுக அப்படின்னு சொல்லி விண்ணப்பிக்கிறார். திருவாசகத்தில் இதைத்தான் சொல்லுவார். அன்றே எந்த ஆவியும் உடலும் உடைமை எல்லாமும் குன்றே அணையா என்னையாட் கொண்ட போதே கொண்டிலையோ அப்படிம்பார். இவர் அப்படி எந்த குறையில்லாத குணக்குன்றாக இருக்கிறத பார்த்து எம்பெருமான் இவரை திருள் நோக்கம் அளித்து அஸ்த மஸ்தக சயோகம் இதெல்லாம் செய்து அவரை ஒரு இடத்துல அமர சொல்லி திருவடி தீட்சை, அதாவது திருவடி சூட்டுறாருன்னு சொல்கிறாங்க. மானத தீட்சை, நயன தீட்சை, பரிச தீட்சை, திருவடி தீட்சை, இப்படி எல்லா தீட்சையும் அவருக்கு கொடுத்துட்றாரு இறைவன். அவரை அறிவு மயமாக, ஒரே அறிவு மயமாக மாற்றி 5 எழுத்து உண்மையை அசைவுற உபதேசிக்கிறார். அதனால் அமைச்சர் பெருமானும் அமுதராக இருக்கார். ஆசிரியர் நாயகர் இந்த அருட்சந்நிதியில் அன்பே உருவாக இருந்த இவரை
சிரித்து அளவளாவி அடியார் கூட்டத்தினால் ஆனந்த கடலில் மூழ்கி அழுது அழுது அலங்கார தமிழ் பாடல்களால் பக்தி பிச்சை வேண்டி கேட்குறார். அப்போ இறைவன் பரமபதி பவளவாய் திறந்து தமது அருமை திருவாக்கால் மணிவாசகா இங்கு இருக்க என்று அவருக்கு தனக்கு பக்கத்திலேயே மாணாக்கராக இருக்கும்படி சொல்லிடுறாரு. மணிவாசகரும் மனமுருகி சொல்லிட்டு அவர் மறைஞ்சிடறார். இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடறார். மற்ற மாணாக்கர்களோடு அங்கே இருக்கும் பொழுது மணிவாசகர் மனம் வருந்தி இறைவனுடைய பிரிவாற்றாமையால் தாங்காமல் உயிர் நீக்க கருதி அது என் பெருமானது கட்டளை இல்லை அப்படின்னு சொல்லி அதை செய்யாமல் இருந்தார். இது நம்ம மணிவாசகர் புராணத்தில் பார்க்கும் பொழுது வேறு மாதிரி இருக்கும். இங்கே இந்த இதில் அப்படித்தான் கொடுத்துருக்காங்க, சிவபராக்கிரமம் என்ற புத்தகத்தில். அப்படி இருக்கும் பொழுது குதிரையை தேடி குதிரை வாங்க வந்தவங்க இப்படி இருக்காங்கன்னு சொல்லி மன்னனுக்கு போய் தகவல் போகுது. இப்போ ஆடி திங்களில் புறவிகள்லாம் வரும்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரு. தான் கொண்டு வந்த பொருள் எல்லா முழுசையும் இறைவன் இறைப்பணிக்கே பூரா செலவழிச்சிடுறார். அடியவர்களுக்கும் ஆலய முதல்வர்களுக்கும் திருப்பணிகள் செஞ்சிடறார். இதை மன்னருக்கு இந்த தகவல் பரிசனங்கள்லாம் போய் சொன்னோடனே அரசனானவன் ஆடி திங்களும் பொண்ணு வரலையே அப்படின்னு சொல்லி அவனை வரும்படி அனுப்புகிறாரு. ஆள் அனுப்பினோடனே அவர் உடனே சந்நிதியில் அங்கே இறைவன் சன்னதிக்கு போய் அந்த அரசன் ஓலை அனுப்பிக்கிறத பற்றி சொல்லும் பொழுது ஆவணி மூலத்தன்று அந்த பரிகள் அனைத்து வரும் அப்படின்னு சொல்லி நீ ஓலையை விடு அப்படின்னு அசரீரியா சாமி சொல்லிவிட்டு அது மாதிரி வெறும் அண்ணலுடைய கட்டளைப்படி ஒரு திருமுகம் வரைஞ்சி அனுப்பிடுறாரு. மணிவாசகர் தூங்கிட்டு இருக்கார். அப்படி தூங்கிட்டு இருக்கும் பொழுது எம்பெருமான் நேரில் தோன்றாரு. புறவிகள் பின்னாடி வரும், நீ முன் செல்க அப்படின்னு சொல்லிட்டு மரகதக்கல் ஒன்றும் கொடுத்துட்றாரு. இப்படி அமைச்சர் பெருமான் ஆளுடைய சந்நிதியில் பணிந்து விடை கொண்டு மதுரையை அடைந்து ஆளவாயுடையாரை வணங்கி அரசவைக்கு போகிறாரு. அங்கே மன்னனை அந்த மரகதக்கல்லை பார்த்து அகமலரை செய்து சோமசுந்தரரை பணிந்து அப்படி திருவருள் நோக்கத்தோடு அங்கே இருக்கார். இந்த குருமூர்த்தம் அதுக்கடுத்து இறைவனே குதிரை சேவகனாக வருவார். அது அஸ்வாரூடம் என்று சொல்லக்கூடிய 2 சரித்திரங்களும் மணிவாசக பெருமானுடைய வரலாற்றோட சம்பந்தப்பட்டதாக இருக்கும். இந்த அஸ்வாரூடத்தில் மணிவாசக பெருமானுடைய மற்ற வரலாறுகளை பற்றி பார்க்கலாம். பரிபக்குவமுற்ற மாணிக்கவாசகருக்கு ஞான உபதேசம் செய்தவர் சிவபிரான். அப்படி அந்த பெருமானுக்கு குருமூர்த்தி என்று பெயர் அப்படின்னு சொல்லி இந்த சிவனுடைய 64 மூர்த்தங்களில் இந்த குருமூர்த்தத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. திருச்சிற்றம்பலம்.